பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? இயேசு கூட இருக்கிறார்ல, உறுதியாக இருக்கிறா? நீங்கள் சும்மா அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் இதை மட்டும் கேட்டுட்டு இயேசு கூட இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. காலையில் எழும்பி 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். வேதத்தை தவறாமல் தியானித்து அதிகாலையில் எழும்பி ஆண்டவரோடு பேசணும். அப்போ தான் அவருடைய பிரசன்னம் எப்போதும் உங்களோடு இருப்பதை உணர முடியும். சரியா? அந்த ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவனில் அவர் வாக்கு கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றுகிறார். இன்றைக்கி கூட அவர் ஒரு வாக்கு கொடுக்குறார் பாருங்கள். என் மகனே, என் மகளே, நீ பெருகுவாய். வலதுபுறத்தில் இடதுபுறத்திலும் உன்னுடைய நிலங்களின் ஆசீர்வாதம் பெருகும், தோட்டங்களின் ஆசீர்வாதம் பெருகும், வியாபாரத்தின் ஆசீர்வாதம் பெருகும், உன்னுடைய ஞானம் பெருகும். உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? எல்லாத்தையும் அவர் பெருக பண்ணுகிறவர். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும். நாங்கள் இந்த 4 மாடி சின்ன கிராமம், இது தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன கிராமம். எங்களுக்கு இயேசு கிறிஸ்து முதலாவது சின்ன இடம் கொடுத்தார். ஒரு